ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டிக்கிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சாங்கில் எடிட் பண்ணால் சொல்லுங்கள். ஸோ டேட்டா வந்து பண்ணாக்க இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்து எடிட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் சீட்டாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐக்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸிலாம். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு சின்ன மெத்தட் இருக்குது ஆட் பண்ணுறது. ஸோ சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க லிங்க் ஈஸியாக கொடுங்கன்னு கேட்டிங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக லிங்கை கொடுத்துட்டேன். வீடியோவும் சிம்பிளாக எடிட் பண்ணுற மாதிரி கொடுங்கன்னு கேட்டிங்க. ஸோ அப்படியும் நான் கொடுத்துட்டேன். பட்டு நீங்கள் தான் வந்து பண்ணாக்கி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்லையாவது ஏதாவது சொல்லி விடுங்க. இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கலாம். இல்லை அப்படி இல்லைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணலாம். ஸோ பட்டு யாரும் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும். சரி விடுங்க. சரி, இப்போ இதில் நம்ம போய் கட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கு ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு இந்த 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு மீடியா கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ மேலே சூப் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே கிரேஃபன் பேஜ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு லாஸ்ட்டு சூப் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆயிரும். கீழே சேவ்னு இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய பிக்கு வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஆட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி நம்ம பேக் போயிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கிரே கலர் இருக்கா ஜஸ்ட் அதில் கில் போயிட்டு கல்ஃபென்ட்ரு கொடுத்து இந்த ஸ்டாரிங் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எந்த பிக்கை பேக்ரவுண்டில் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் கில் பண்ணாலும் போதும், கரெக்டாக இந்த எஃபெக்ட்லேருந்து பிக் ஆட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இதில் ஒரு 4 குரூப் இருக்கும். இதில் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் அது கீழே பிக் ஒன்ற குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு எடுக்கிற போய்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அதில் நீங்கள் கில் போயிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு இந்த ஸ்டாரிங் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் கில் பண்ணாலும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட்ல இருந்து பிக் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சா? இது சேமத்தில் அடுத்து இருக்கிற மூணுத்துக்கு வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணா நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு டெஸ்ட்டில் போய் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா இதில் நம்ம பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படி மூவ் பண்ணிங்கனாக்க இந்த க்ரீன் கலருக்கு அடுத்து வந்து பண்ணாக்க 2 இடத்துல கேப்பாக இருக்கும். இந்த 2 இடத்துல இந்த ஆரஞ்சு கலரும் இந்த க்ரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் கில் போயிட்டு இந்த பாக்ஸானே கில் பண்ணிட்டு காப்பின்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இப்போ ஸ்டார்டிங் எண்டுக்கு போயிட்டு அங்கே காப்பி பண்ணது பேஸ்ட் போயிட்டு லாம் ப்ரெஸ் பண்ணி அந்த க்ரீன் கலருக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இப்போ நியூஸ்மாக இருக்காமல் செக் பண்ணிடலாமா? கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. எஸ்என் பண்ணிடலாம். ஜஸ்ட் அது கிளியர் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் தான் வரும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த க்ரீன் கலரும் அந்த ஆரஞ்சு கலருக்கு அடுத்ததில் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம இப்போ காட் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலஃபண்டை கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டேன். ஸோ நானே சில கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இதே சமயத்தில் அடுத்த இருக்கிற க்ரீன் ஆரஞ்சில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். இதில் நீங்கள் பிக் எப்படி ஆட் பண்ணுறீங்கனாக்க நான் முன்னாடி வந்து பண்ணாக்க குரூப்பில் பிக்கு ஆட் பண்ணி எப்படி சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். அதே சேம் மெத்தட் தான். கரெக்டாக இதாச்சா? இதே சேம் மெத்தட் லாஸ்ட்டு இருக்கிற 3த்துக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் பண்ணுங்க. ஸோ டவுட்டெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சாங்கில் எடிட் பண்ணால் சொல்லுங்கள், டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ்.